திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சிப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். சார்மதி அம்மா, என்னுடைய குரல் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஆனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க ஐயா. சரி, ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. அது மட்டும் பாத்துக்குங்க ஐயா. உங்க வாய்ஸ் வீடியோ எல்லாமே கரெக்டா இருக்குங்க ஐயா. ஒரு பேக்ரவுண்ட்ல மட்டும் ஒரு நாய்ஸ் வந்துச்சு. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை நேரத்திலே என்னுடைய உளமார்ந்த வணக்கங்களை புலனாக்கிக் கொண்டு மகிழ்கின்றேன். இன்றைய தினத்திலே முருகப்பெருமானுடைய கருணையினாலே தொடர்ந்து கந்தர் அலங்கார பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. பக்த பெருமக்களாகிய அனைவரும் ஒன்றிணைந்து மனம் மெய் மொழிகளால் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரத்தை ஆன்மீக வழியிலே முருகப்பெருமானுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சிந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். பெருமான் கருணையே உருவமாக கொண்டிருக்கின்றான். அவன் வள்ளல் பெருமானாக காட்சியளிக்கின்றான். வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டியவையெல்லாம் வேண்டிய உடனே தருவதற்கு அவன் தயார் நிலையிலே இருக்கின்றான். பொன்னை தருவான், பொருளை தருவான், போகத்தை தருவான், திருவை தருவான். நாம் பிழை செய்கின்ற பொழுதெல்லாம் பிழையை ஏற்றுக்கொள்ளுவான். மீண்டும் பிழை செய்யாமல் இருப்பதற்கு அவன் நமக்கு நல்ல வழியை அமைத்து தருவான். அவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஓர் உருவம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பெருமானை நாம் எல்லோரும் கைகூப்பி வணங்குவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். இறைவன் கருணையினாலே இந்த பிரபஞ்சத்திலே நாம் பிறப்பெடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பறவையாய் விலங்காய் அந்த பரிணாம வளர்ச்சியிலே மனிதராக பிறப்பெடுப்பதற்கு ஒரு பெருவாய்ப்பை இறைவனுடைய கருணையினாலே நாம் பெற்றிருக்கின்றோம். ஆதி காலத்திலே மனிதன் ஆடு மாடு மாதிரி விலங்கினங்கள் மாதிரி தான் தெரிந்திருந்திருப்பான். அவனுக்கு பக்தி என்றால் என்ன என்று தெரியாது, கடவுள் என்றால் என்ன என்று தெரியாது, ஆன்மா என்றால் என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்ட
அநாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு இறைவன், ஆன்மா, சமயம் என்கின்ற அந்த பக்குவ நிலையை நம்ம அடைவதற்கு நம்ம வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். பக்குவப்படாத ஆன்மா பக்குவத்தை நோக்கி நகர்கின்ற நிலையை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம முழுதும் பக்குவப்பட்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் நாம் வாரம் தோறும் பெறுகின்ற இந்த பயிற்சிகளின் வாயிலாக பக்குவப்படாமல் இருந்த நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இதையெல்லாம், இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். இந்த பக்குவப்படுதல் என்பது சமைத்தலுக்கு இணையானது. சமயம் அப்படின்னு சொன்னாலே அது சமைத்தல் அப்படின்னு தான் சொல்றாங்க. எப்படி அரிசியாக இருக்கின்றது, பருப்பாக இருக்கின்றது, காய்கறிகளாக இருக்கின்றன, அவைகளையெல்லாம் அப்படியே சாப்பிட முடியாது. அவைகளையெல்லாம் அடுப்பில் இட்டு தணலில் வேக வைத்து அதை சமைத்து அதை பக்குவப்படுத்த நிலையில்தான் நம்ம அதை சாப்பிடக்கூடிய நிலைக்கு வருகின்ற மாதிரி தான் சமயம். நம்மெல்லாம் பக்குவப்படாமல் அநாகரிகமாக தான் தோன்றித்தனமாக இருந்த நமக்கு ஒழுக்கமும் பண்பாடும் நேர்மையும் சமய உணர்வும் கடவுள் பக்தியும் இதை எல்லாமே கொடுப்பதற்கு இறைவன் இந்த மாதிரியான நமக்கு சந்தர்ப்பங்களை அருளி இருக்கின்றான். இறைவனை அருவமாக பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீக நிலையிலே உயர்ந்தவர்கள். அவர்கள் வெட்டார வெளியிலே இருந்து கொண்டு கண்ணை மூடி தியானம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திற்கு இறைவன் தானே வெளிப்படுவான். அவன் அருவமாக இருக்கின்றான். அதைவிட சற்று கீழ்நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு உருவமாக அவன் காட்சி அளிக்கின்றான். லிங்க வடிவிலே இருந்து அவன் காட்சி அளிக்கின்றான். அதற்கும் கீழே பக்குவப்படாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு உருவம், அந்த நம்ம உருவ வழிபாடு செய்வதனுடைய நோக்கமே இதுதான். நம்முடைய மனம் இன்னும் பண்படல. அந்த இறைவனை உணர்வதற்கு ஒரு அடையாளம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுதான் நம்ம சிவனாகவும் பார்வதியாகவும் முருகராகவும் விநாயகராகவும் நம்ம உருவங்களை சமைத்து, அதுதான் அந்த உருவ வழிபாட்டுல அந்த நிலையிலிருந்து உருவத்திலிருந்து அருவாகவும் அப்புறம் அருவ நிலைக்கும் நம்ம போவதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு வழிவகுக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுகின்றோம். இதற்கெல்லாம் பெரும் தடையாக விளங்குகின்ற அந்த 3 மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற அந்த 3 மலங்கள் நமக்கு பெரும் தடையாக, அந்த நீரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வுக்கு தடை செய்கின்ற பெரும் மலைகள் போன்ற தடைகளாக இருப்பது எதுன்னா அந்த 3 மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவத்தை நம்ம எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, நான் தான் சாதித்தவன், நான் சாதனை வீரன் அப்படின்னு அந்த பெருமை பேசிக்கொள்வதிலும் தன்னை முன்னிலைப்படுத்துவதிலும் தான் எல்லோரும் தான் தான் என்கின்ற அந்த முன்னிலைப்படுத்துகின்ற எண்ணம் தான் நம்மில் எல்லாருக்குமே விளங்குகின்றது. அதை தட்டி சமப்படுத்தி அதை கீழ்நிலைப்படுத்தணும், இந்த ஆணவத்தை கீழ்நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்முடைய ஆன்மீக பயிற்சி. இந்த கந்தர் அலங்கார பாடல்களை எல்லாம் நம்ம படிக்கின்ற அந்த நோக்கமே அதுதான். அந்த ஆணவத்தை தட்டி சமன்படுத்தி சீர்படுத்தி
அது இல்லாம அந்த ஆணவம் என்கின்ற அந்த போக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் நம்மால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை தெரிவித்து, இன்றைய பாடல் வழியாக 75, 76, 77, 78 ஆகிய 4 பாடல் வழியாக அருணகிரிநாத பெருமான் இந்த கருத்தைத்தான் வலியுறுத்தி காட்டுகின்றார். பக்குவப்படாத ஆன்மாவாக நான் இருந்தேன், கல்லாதவனாக இருந்தேன், மூடனாக இருந்தேன், ஒன்றுக்கும் உதவாதவனாக நான் இருந்தேன். ஆனால் பெருமானுடைய கருணையினால், பார்வையினால நான் பயிற்சி பெற்று நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மேல வந்துட்டு இருக்கிறேன். ஆன்மா மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, பக்குவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய பாடல்களாக இன்றைக்கு இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றது. இந்த பக்குவப்படாத ஆன்மா பக்குவத்தை நோக்கி நகருகின்ற பொழுது தன்னையே வேதனைப்படுத்திக் கொள்ளுகின்றது அந்த மனம். இப்படியெல்லாம் நல்ல மனம் இருக்கின்ற பொழுது நார மனத்தை நான் ஏற்றுக்கொண்டு இதுகாரும் என் வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேனே என்று வருந்துகின்ற நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலே, ஒரு குற்றம் செய்கின்றவன் அது குற்றம் என்று உணர்ந்தாலே அது பெரிய காரியம். நான் ஒன்றும் குற்றம் செய்யல, என்னை யார் கேட்கறது அப்படின்னு நிற்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது ஆணவம். இல்லை, நான் தெரியாமத்தான் செஞ்சிட்டேன், நான் செஞ்சது குற்றம், நான் இனிமேல் குற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உணர்வது என்பது அந்த பக்குவத்தை நோக்கி நகருகின்ற நிலை. அதைத்தான் அருணகிரிநாதர் இன்றைய பாடல் வழியாக தொடர்ந்து அந்த காரணங்களை சுட்டி காட்டுகின்றார். நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே என்று சொல்லுகின்ற பொழுது, என் வாழ்நாட்களை எல்லாம் நான் வீழ் நாட்களாக ஆக்கிவிட்டேனே முருகப்பெருமானே, எனக்கு நீ தஞ்சம் கொடுப்பாய், எனக்கு நீ வாழ்வு கொடுப்பாய், இனி உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் நான் சீரழிந்து போய்விடுவேன் என்ற அந்த உணர்வு நிலை, இறைவன்தான் கதி என்கின்ற அந்த உணர்வு நிலைக்கே அந்த பக்குவம் வர்றதே எல்லாத்துக்கும் வர்றதில்லை. அந்த பக்குவத்தை நோக்கி நகருவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றது. மீண்டும் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், முருகா, நான் என்ன தீமை நான் செய்து விட்டேன், பிறந்தேன், வாழ்ந்தேன், நான் என்ன தீமையே செஞ்சிட்டேன், எல்லாம் நல்லது தானே செய்தேன், எல்லாத்துக்கும் நான் நன்மையாகத்தான் இருந்தேன், பரோபகாரமாக இருந்தேன், அவர்கள் துன்பப்படுகின்றவர்களை பார்த்து நான் அவர்களுக்கு உதவி செய்தேனே, இருந்தாலும் எனக்கு நீ கண்ணை மூடிட்டியே அப்படின்னு சகலர்களாகிய பெரும்பாலான மக்கள் இறைவனை பார்த்து சில நேரங்களில் திட்டுவாங்க. உனக்கு கண்ணே இல்லையா, நான் உன்னை அன்றாடம் பூஜித்தேனே, வணங்கினேனே, உனக்கு மலர் மாலை இட்டேனே, இத்தனை செஞ்சு உனக்கு கண் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி வேதனையை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இறைவனுக்கு நான் என்ன தீங்கு செய்து விட்டேன், என்னை கடைகட்டவனாக நீ படைத்து இருக்கின்றாயே, துன்பத்து சாகரத்திற்குள் நான் துவண்டு விழுகின்ற வகையிலே என்னை படைத்து விட்டிருக்கின்றாயே, எனக்கு கதி மோட்சம் தா, எனக்கு தீர்வு தா என்கின்ற அந்த வெளிப்பாட்டையும் காட்டுகின்றார். மீண்டும் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், அறிவு இன்மையால் கெட்டுவிட்டேன், கேடுகெட்டேன், நான் அழிந்து விட்டேன், ஆகவே எனக்கு விமோச்சனம் வேண்டும் என்றும் கேட்டு, இறுதியாக இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே விமோச்சனம்
முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை தொழுகின்ற பொழுது உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய நிலை, தாழ்ந்த நிலை உயரும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். உன்னுடைய வாழ்விலே நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் அந்த பூஜனையும் அது முழு பரிணாமத்தோடு வந்து சேரும் என்கின்ற இந்த முன்னுரையை இந்த பாடல்களுக்கு நான் அறிமுகமாக சொல்லி இப்பொழுது 75வது பாடலிலிருந்து நம்ம விரிவாக பாடலினுடைய கருத்துக்களை பார்ப்போம். நான் இப்பொழுது முன்னுரையிலே சொல்லிய வண்ணம் அந்த பக்குவப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா வளர்ச்சி பெற்று அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேல் கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு நீயே. இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இந்த பாடல் வழியாக நான் முருகப்பெருமானை வணங்காமல் பூஜிக்காமல் அவருடைய திருநாமத்தை நினைக்காமல் நெஞ்சிலே நிறுத்தாமல் நான் இதுகாரும் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் என்று அந்த ஆன்மா புலம்புவதாக அமைந்திருக்கின்றது. எதை நான் செய்யல? படிக்கின்றிலை பழனி திருநாமம். 6 படை வீடுகளிலே அழகாக காட்சி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நாமங்களை நான் அன்றாடம் படித்தால் தானே என்னுடைய நெஞ்சிலே அவன் வந்து குடிகொள்ளுவான். ஆனால் அந்த நல்ல காரியத்தை நான் இதுகாரும் செய்யவில்லை. படிக்கின்றிலை பழனி திருநாமம். படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை. பண்பட்ட ஆன்மாக்கள் காலையில் எழுந்தவுடனே குளித்து நீராடி மலர் மாலையோடு இறைவன் ஆலயத்திற்கு சென்று அவர்கள் இறைவனை பூஜிக்கின்றார்கள். அப்படி பூஜிக்கின்றவர்களை நான் விரும்பியதில்லை, வேண்டியதில்லை, அவர்களை நான் மதித்ததில்லை. படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை. அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவர்களுக்கு நான் தொழுகை செய்யவில்லை. படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை. முருகனுடைய திருநாமத்தை நீ என்றைக்குமே நினைத்து பார்க்கவே இல்லை. முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை. முசியாமல் இட்டு என்றால் மன சலிப்பில்லாமல் ஒன்றை கொடுக்கறது, ஒருத்தருக்கு தானம் செய்யறது அப்படின்னு சொன்னா இன்முகத்தோடு தானம் செய்ய வேண்டும், மனம் உவந்து தானம் செய்ய வேண்டும். அதுதான் முசியாமல். முசியாமல் என்று சொன்னால் மனப்பிரட்சி இல்லாமல், மனத்தாட்சி இல்லாமல், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் தாராள மனப்பான்மையோடு கொடுக்க வேண்டும். நீ கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய செல்வம் குறையும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை, உன்னிடத்தில் உள்ள பொருளை பிறருக்கு நீ தானமாக இடுகின்ற பொழுது இருக்கின்ற அளவிலிருந்து உன்னுடைய பொருள் குறையத்தான் செய்யும். ஆனா அதை பார்த்துட்டு நீ வருந்தக்கூடாது. மிடிக்கின்றிலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வருந்துகிறது அப்படின்னு அர்த்தம். அது நீ தானம் செய்ய வேண்டும். தானம் செய்கின்ற பொழுது பொருள் குறைகின்றதே என்று வருந்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தேன்? தானமும் செய்யவில்லை. தானமும் செய்யாத காரணத்தினால பொருள் போகுதே அப்படிங்கிற நிலையும் எனக்கு வராம போயிருச்சே என்று அவர் புலம்புகின்றார். முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை.
பரமானந்தத்தை நினைந்து இறைவனை நினைத்தால் ஆனந்தமும் பரமானந்தமும் மேற்கொள்ள நம்முடைய நெஞ்சிலே குடிகொள்ளுகின்றது. அந்த முருகனையே நினைத்து நாம் போற்றுகின்ற பொழுது நம் நிலையை நாம் மறக்கின்றோம். தன் நிலை மறந்து அந்த தெய்வ நிலையை உணர்கின்ற பொழுது நம்முடைய கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகி நாம் விம்மி விம்மி அழுகக்கூடிய ஒரு நிலை, அதுதான் பரவச நிலை. அந்த நிலையை எய்துபவர்கள் தான் பரவசப்பட்டு நேர் நிற்க முடியாமல் தாண்டவம் ஆடுவதும் நடனம் ஆடுவதும் பரவச நிலையில் தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கோயில்களிலும் திருவிழாக்களிலும் சில பேர் நடனம் ஆடுவதும் அப்படியே இறைவா இறைவா முருகா முருகா என்று அந்த ஆனந்த கூத்தாடுகின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பரவச நிலையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வாய்க்காமல் போய்விட்டதே முருகா. பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நான் கூத்தாடவில்லையே, நடிக்கவில்லையே என்று சொன்னால் ஆனந்த கூத்தாடாமல் அந்த நிலை, அது பரவச நிலைக்கு போனாத்தானே வரும். நான் ஏதோ கடனுக்கு சாமி கும்பிடுற மாதிரி கும்பிடுறேன், எந்த விதமான உள்நோக்கமும் உள்நோக்கிய நிலையும் இல்லாமல் நான் இருக்கின்றேன் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற வகையில் தான் பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை, இப்படியெல்லாம் இருக்கின்றேனே என்று உணர்கின்றேன். அந்த ஆணவ மலம் குறைஞ்சிருக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம உணர முடியுது. ஆணவ மலம் குறைஞ்சதுனால்தான் இத்தனையும் அவர் தன்னிலை உணர்ந்து அது அந்த ஆன்மா வேதனைப்படுது. நான் இன்னமும் முருகனை நான் உணராம இருக்கிறேனே என்று அந்த வேதனைப்படுவதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. தஞ்சம் ஏது நமக்கு, இப்படியே நான் இருந்தேன்னா எனக்கு விமோச்சனம் எங்க இருக்குது? தஞ்சம் ஏது என்றால் எனக்கு வேற வழியே இல்லை, விமோச்சனமே இல்லை. இந்த பாவ கதியிலிருந்து பாவ விமோச்சனம் பெறுவதற்கு வழியே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே முருகப்பெருமானே, இனிமேல் நான் படிக்க வேண்டும், படிப்பவருடைய தாள்களை நான் வணங்க வேண்டும், முருகா முருகா என்று நான் கூவ வேண்டும், என்னிடத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் தான தர்மமாக கொடுத்து அதற்காக வருந்தாமல் நான் இருக்க வேண்டும். என் நிலை மறந்து முருகன் நிலை உணர்ந்து நான் பரமானந்த பரவசப்பட்டு நான் ஆனந்த கூத்து ஆட வேண்டும். அந்த நிலையை நீ எனக்கு அருள்வாய். அந்த நாள் என்னுடைய வாழ்விலே பொன்னாளாக இருக்க போகின்றது. இந்நாள் பொன்னாளாக மாற வேண்டும் என்று பணிவாக அருணகிரிநாதர் இந்த பாடலிலே விண்ணப்பம் செய்கின்றார். இந்த பாடலை நாம் அன்றாடம் பாராயணம் செய்து நம்முடைய வழிபாட்டிலே இறைவனை நம்ம தொழுகின்ற பொழுதும் வழிபாடு செய்கின்ற பொழுதும் வணங்குகின்ற பொழுதும் இந்த பாட்டை நாமாவளி பாடலாக நாம் பயன்படுத்தி கொள்ளுவதற்கு உரிய பாடலாக இது விளங்குகின்றது என்று சொல்லி, படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே என்கின்ற இந்த பாராயண பாடலை இன்று சிந்திப்பதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய பொருளையும் அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது என்று கூறி, அடுத்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் வழியாக பிரம்மாவை முன்னிறுத்தி காட்டுகின்றார் அருணகிரிநாதர். பிரம்மாவினுடைய தொழில் இந்த உலக உயிர்களை எல்லாம் படைப்பது. அந்த பிரம்மாவுக்கு அவர் தராசுல நிற்கிற மாதிரி நின்று படைப்பு தொழிலை செய்திட்டு இருக்கிறார். ஒருத்தருக்கு இவர் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு, இவர் இறைவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தாரு, ஆகவே இவருக்கு ஒரு பிறப்பு நல்ல பிறப்பு,
இவன் யாருக்குமே நன்மை செய்யல, ஆகவே இவனுக்கு தீமை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம அவரவர்கள் விதிக்கு ஏற்றவாறு அவரவர்கள் நன்மைகளுக்கு ஏற்றவாறு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல பிரம்மா அமைந்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட வேதன் அப்படிங்கிறாருன்னா, வேதன் அப்படின்னா பிரம்மா. 76வது பாடல்ல நம்ம பார்க்கிறோம், கோடாத வேதன் அப்படின்னு பிரம்மாவுக்கு அணிகலன் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். கோடாத வேதன் என்று சொன்னால் அவர் எந்த பழிபாவங்களுக்கும் குற்றம் குறைகளுக்கும் உட்படாத சரிநிகர் சமானமாக செயல்படுகின்ற ஒரு தலைவனாக பிரம்மா விளங்குகின்றார் என்கின்ற அந்த செய்தியை, ரொம்ப மிக அற்புதமான செய்தியை இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், இந்த பாடலிலே நம்ம பார்க்கிறோம். கோடாத வேதனுக்கு நான் செய்த குற்றமென் கொன்றெறிந்த தாடாளனே தென் தணிகை குமரனின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பிரம்மாவிடத்திலே இந்த அடியான் கேட்டுக்கொள்ளுகின்றான். என்ன கேட்கின்றான்னா, என்ன குற்றம் நான் செய்து விட்டேன், எனக்கு இவ்வளவு தீமைகள் எல்லாம் மிகுந்த வாழ்க்கை, இன்னல்கள் மிகுந்த வாழ்க்கை, துன்பம் மிகுந்த வாழ்க்கை அமைந்திருக்கின்றதே, முருகப்பெருமான நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறாத ஒரு வாழ்க்கை, ஒரு அந்த அவல நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கதே, நான் என்ன பாவம் பண்ணுவேன், நான் என்ன குற்றம் செய்தேன் என்று பிரம்மனை கேட்பதாக இந்த பாடல் தொடங்குகின்றது. கோடாத வேதனுக்கு நான் செய்த குற்றம் என்ன என்று வினவுகிறார். நான் இப்பொழுது முருகப்பெருமான பூஜிக்க வேண்டும், முருகப்பெருமானை தொழ வேண்டும், நான் ஆனந்தமும் பரமானந்தமும் பெற வேண்டும், அந்த ஆனந்த கூத்தாட வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சே, இந்த பிறவியில நான் என்ன தீமை செய்தேன் பெருமானே என்று, பிரம்மனே என்று இந்த அடியார் கேட்கின்றார். கோடாத வேதனுக்கு நான் செய்த குற்றம் என் குன்றெறிந்த தாடாளனே தென் தணிகை குமரனே. முருகப்பெருமானே, நீ வீரனாகவல்லவா காட்சியளிக்கின்றாய், நீ மேரு மலையே நீ பிளவுபட செய்தவன் அல்லவா, வீர தீர செயல்கள் நிகழ்த்தியவன் அல்லவா, தென் தணிகையிலே குமரனாக நின்று ஆட்சி புரிகின்ற முருகப்பெருமானே, உன்னுடைய தண்டைத்தாளை நான் வணங்காமல் இருக்கின்றேனே. நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும், எனக்கு என்னென்ன வாய்த்திருக்கிறது, நான் சூடாத சென்னி, நாடாத கண்ணு, தொழாத கையி, பாடாத நாவு எனக்கு அமைஞ்சு போச்சே. இது என்ன அவலம், இது என்ன கேவலம், இப்படிப்பட்ட பிறவி எனக்கு வாச்சிருச்சே. முருகப்பெருமான் தென்தணிகையிலே தத்ரூபமாக காட்சியளிக்கின்றார். அவர் குன்றெறிந்த தாடாளனாக வீர பெருந்தகையாக காட்சியளிக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நான் என்னுடைய நாவிலே பாடவில்லை, என்னுடைய கையிலே தொழவில்லை, என்னுடைய கண் வழியாக பார்த்து முருகப்பெருமானை நாடவில்லை, அவருடைய திருநாமங்களை பாடவும் இல்லையே. நான் ஒரு படுபாவியாக போய்விட்டேனே முருக பெருமானே. இது படைத்தவனை அல்லவா சாரும், என்னை படைத்தவன் அந்த பிரம்மா முருகப்பெருமானுடைய பக்தனாக படைத்திருந்தால்
என்னுடைய நாவு பாடிக்கொண்டிருக்கும், என்னுடைய கை தொழுது கொண்டிருக்கும், என்னுடைய கண் முருகனையே பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் பிரம்மன் செய்த காரியம் அல்லவா இது? ஆகவே இப்படி என்னை படைத்து விட்டாயே பிரம்மா, எனக்கு மாற்று பிறவி கொடு, எனக்கு மாற்று வழி கொடு. நான் இனிமேல் முருகனையே நினைக்க வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். என்னுடைய கண்கள் இரண்டினால் முருகனை உளமாற கண்டு கழிக்க வேண்டும். அதற்கு எனக்கு மாற்று பிறவியை அருளுவாயாக. இந்த பிறவியை பெறுவதற்கு நான் என்ன குற்றத்தை நான் செய்து விட்டேன்? குற்றம் செய்திருந்தால் பிரம்மனே மன்னித்து விடு என்று அந்த ஆன்மா துன்புறுவதாகவும் வருத்தப்படுவதாகவும், வருத்தப்பட்டாலே இறைவன் அவர் இருகரம் கொண்டு அவர் நம்மை நோக்கி ஓடி வந்து நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை ஆன்மீக வழியிலே ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆணவ மலம் தேய்ந்து கழிந்து இப்பொழுது தன்னுடைய நிலையை உணரக்கூடிய நிலையை அந்த ஆன்மா எட்டி இருக்கின்றது என்பதை அருணகிரிநாதர் இரண்டாவது பாடலிலும் எப்படி படிக்கின்றலை பழனி திருநாமம் வழியாக அந்த உணர்கின்ற நிலையை புலப்படுத்தி காட்டினாரோ அதே போல இந்த பாடலிலும் அவர் உணர்த்தி காட்டியிருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இந்த பாடலினுடைய சிறப்பு, பிரம்மர் எப்படிப்பட்ட பிரம்மன், அவர் கோடாத வேதன், அவர் குற்றம் குறையில்லாதவர், எல்லோரையும் அவரவருடைய வினைகளுக்கு தகுந்த மாதிரி படைப்பவர். அதனால்தான் நம்ம இந்த 3 வினைகள் நம்ம வைத்திருக்கின்றோம். அந்த இப்பொழுது நிகழ்கால வினையிலும் நம்ம சிக்கிக்காம இருக்கணும், நம்ம எதிர்காலத்திலும் நம்மளைய வினைகள் உட்படாமல் நம்ம இருக்க வேணும். நம்ம கடந்த காலத்தில் ஏதாவது தெரிந்தும் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இப்பொழுது நாம் செய்கின்ற நன்மை வழியாக அது கழிய வேண்டும். நாம் பிறவாத ஒரு பேரின்பத்திற்கு நாம் பாத்திரமாக வேண்டும் என்கின்ற அந்த பேராவல் கொண்டு நம்ம துதிக்கின்றோம். துதிப்பதற்கு வழி வேண்டும் இறைவா என்று இந்த பிரம்மனிடத்திலே விண்ணப்பம் செய்வதாக இந்த அருமையான பாடல் நமக்கு வந்து அமைந்திருக்கின்றது. இந்த 4ம் வேண்டும். 4 கோரிக்கை வச்சிருக்கிறார். சென்னிய நான் தாழ்ந்து முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல என்னுடைய சென்னிய பதிச்சு நான் வணங்க வேண்டும். தலை குனிந்து தெண்டனிட்டு நான் வணங்க வேண்டும். என்னுடைய கண்கள் முருகப்பெருமானையே பார்த்து அவர் அதே சிந்தனை, கண் பார்க்க வேண்டும், வேற எந்த சிந்தனையும் எனக்கு வரக்கூடாது. என்னுடைய கைகள் தொழ வேண்டும், என்னுடைய நாவு திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும். அதுவே என்னுடைய கோரிக்கை. அந்த மாதிரி ஒரு பிறவியை பிரம்மனே எனக்கு கொடுத்து அருள்வாயாக என்று அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக விண்ணப்பம் செய்கின்றார். 77வது பாடல். செல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கி பூங்குழல் நோக்கு நெஞ்சே என்று இந்த 77வது பாடலை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார். இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்று நம்ம பார்ப்போம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆணவம், கன்மம், மாயம், இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள், 5 புலன்கள், அவைகளுக்கு நம்ம அடிமையான ஒரு செயல்பாடுகள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில. காமம், வெகுளி, ஆசை, கோபம் எல்லாம் இயல்பான குணங்களாக நம்மளுக்கு அமைந்து போய்விட்டது.
பருவ காலத்திலே நம்ம ஆடவர்களாகிய நாம் கன்னி பெண்களை பார்த்து காதல் மிக்கவர்களாக இருக்கின்றோம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி. மால் வாங்கி என்று சொன்னால் தீராத ஆசை. எதன் மீது தீராத ஆசை? மீன் கண்களை போன்று அழகான கண்களை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள். சேல்வாங்கு கண்ணியர் என்று சொன்னால் மீன் பெண்களுடைய கண்களை மீனினுடைய கண்களுக்கு ஒப்பிடுவது கவிஞர்களுடைய வழக்கம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம், அவர்கள் வண்ணம், அவர்கள் அழகு மிகுந்தவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். பயோதரம், அவர்களுடைய அழகு மிகுந்த மார்பகங்களை ஆடவர்கள் பார்க்கின்ற பொழுது வசீகரம் கொண்டு அந்த வசீகரத்திலே மயங்கி ஆசை கொண்டு ஏங்கி தவிக்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி புறம்போகிவிடக்கூடாது முருக பெருமானே. பெண்கள் மயக்குகின்ற உருவம் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வண்ண வண்ண உடைகளாலே தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்கள் அழகு மிகுந்த கண்களாக விளங்குகின்றன. ஆசைப்படுகின்றேன், நான் மோசம் போய்விடக்கூடாது என்று விண்ணப்பம் முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் இருக்க வேண்டும். நான் அந்த வலையில நான் விழுந்து விடக்கூடாது என்று, அந்த காம வலைக்குள்ள நாம் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்னு விண்ணப்பம் இந்த பாடல்ல பதிவு செய்கின்றார். அப்ப மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான். வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் யாருன்னா, தேவலோகத்திலே தேவலோக தலைவனாக விளங்குகின்ற அந்த இந்திரன். இந்திரன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப வலுவா இருக்கிறான். வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் என்று அவரை வர்ணித்து காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். இந்த வர்ணனை மிகவும் அற்புதமான வர்ணனையாக இருக்கின்றது. இதனுடைய பொருள் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். மலை என்பது ரொம்ப ஸ்திரமானது. அதை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பெயர்க்க முடியாது. அது பனிபடர்ந்த மலையாக இருக்கின்றது. அது வெள்ளி மலையாக இருக்கின்றது. வெள்ளி மலையை போல நிலையாக, வெள்ளி மலை எப்படி அசையாம நிற்கிதோ அதே மாதிரி மன உறுதியுடன் நிற்பவன் யார் என்று சொன்னால், தேவலோகத்து தலைவனாக விளங்கக்கூடிய அந்த இந்திரன். களிற்றான், களிற்றான் என்றால் ஆண்மகன். ஆண்மகன் இந்திரன். அவன் கால் வாங்கி நிற்கின்றான். அவன் மலையை போல ஸ்திரமாக நிற்கின்றான். அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது. இந்த பிரபஞ்ச லோகத்திலே பெண்களெல்லாம் மாங்கல்ய பாக்கியம் பெற்று மணவாட்டிகளாக மங்கள பெண்களாக திகழ வேண்டும் என்று அவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். இந்திரன், அந்த இந்திராணி தன்னுடைய மனைவி கிளத்தி, கிளத்தி என்று சொன்னால் இந்த இடத்தில் தன்னுடைய மனைவி கிளத்தி, தன்னுடைய மனையாளுடைய கழுத்திலே கட்டியிருக்கக்கூடிய அந்த மங்கள நான், நூல் என்று சொன்னால் அந்த தாலி என்று கருதுகின்ற பெண்களுக்கு, அவர்கள் மங்கள பெண்கள் என்று சொல்லுவதற்கு, மணவாளனோடு அவர்கள் வாழுகின்றார்கள்,
குடும்ப பெண்மணிகளாக வாழ்கின்றவர்கள் என்பதற்கு அடையாள சின்னமாக விளங்குகின்ற அந்த மங்கள நான் அருந்து விடாமல் காப்பாற்றுகின்ற இந்திரன் என்று சொல்லுகின்றார். அந்த இந்திரனுக்கு இந்த நற்செயலுக்கு துணையாக நிற்பது யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி அசுரர்கள் இந்திரனையும் தேவர்களையும் அழிப்பதற்காக வருகின்ற பொழுது வேல் கொண்டு அசுரர்களை அழித்து நின்ற முருகப்பெருமானுடைய கருணையினால இந்திரன் மாங்கல்ய பிச்சையை தன்னுடைய மனைவிக்கும் இந்த லோகத்திலே இருக்கின்ற மங்கையர்களுக்கும் அந்த தானமாக கொடுத்து அவன் அருள் பாலிக்கின்றான். அப்படிப்பட்ட கருணை மிகுந்த முருகப்பெருமானை, வீரம் செறிந்த முருகப்பெருமானை, இந்திரனுக்கே துணையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, இந்திரன் தன்னுடைய மணவாட்டியினுடைய மங்கள தாலியை காக்கின்ற பொருட்டு அவன் துணை புரிகின்ற அந்த இந்திரனுக்கு துணையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பூங்கழல்களை நோக்கு நெஞ்சே. அதே அந்த முருகப்பெருமானை இந்திரன் எப்படி போற்றி வழிபட்டு முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி இந்த மங்கள பெண்களுக்கு மங்களத்தை கொடுக்கின்றானோ அதை போல நீங்களும் முருகப்பெருமானுடைய பூங்கழல்களை நோக்குங்கள், வணங்குங்கள், ஆராதனை செய்யுங்கள். இந்திரனுக்கு கிடைத்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி நற்காரியங்கள் நற்சிந்தனைகளோடு நீங்கள் இருங்கள். இதற்கு மாறாக வாலிப பெண்களை பார்த்து அவர்களுடைய காதல் கண்ணோட்டங்களுக்கு அடிமையாகி அது காம வலையிலே நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கை உணர்வை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் மிக அழகாக பதிவு செய்து காட்டியிருக்கின்றார். முதலிலே அந்த எச்சரிக்கை, சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதயரும் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு இறைவன் கருணை இருந்துன்னா தான் முடியும். இறைவனை நம்ம நினைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம படிநிலை தாழ்ந்து போயிடும். இருக்கிற நிலையிலிருந்து நம்ம தாழ்ந்து போயிடும். இருக்கிற நிலையிலிருந்து நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த புலனடக்கம் போயிடும். புலன்கள் வீறு கொண்டு எழுந்து விடும். உன்னுடைய அந்த ஆன்மீக உணர்வு அப்படியே மங்கி போயிடும். அதை மங்காமல் உன்னுடைய உள்ளத்திலே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முருகப்பெருமானை நினைக்க வேண்டும். யாருக்கு அருள் செய்த முருகப்பெருமான்? இந்திரனுக்கே அருள் செய்த முருகப்பெருமான். இந்திரன் இன்றைக்கு எப்படி இருக்கின்றான்? அவன் ஐம்புலன்களுக்கு கட்டுப்படாதவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய கொண்ட கொள்கையிலே அவன் உறுதியாக இருக்கின்றான். மலை போல நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றான். அவன் தன்னுடைய கிளத்தியின் இந்திராணியினுடைய மாங்கல்யம் நிலைத்து நிற்பதற்காக அவன் உறுதியாக செயல்புரிந்து கொண்டிருக்கின்றான். அதற்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் கூட்டி நிற்பதனால் இத்துணையும் சாதகமாக இருக்கின்றது. இந்திரனுக்கு கிடைத்த அந்த அருள், இந்திரனுக்கு கிடைத்த அந்த பிரசாதம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய பாதங்களை நீங்கள் அன்றாடம் சதாகாலம் பூஜித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலை இந்த 77வது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய பாடல் இறுதியான பாடல். கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள், போர்கொண்ட காலனுமை கொண்டு போமன்று பூண்பனவும், தார்கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும்
ஆர்கொண்டு போவார் ஐயோ கெடுவீர்னும் அறிவின்மையே. இந்த பாடலிலே புலப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்தை அருணகிரிநாதர் இதற்கு முன்பாகவே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதாவது குறுகிய மனப்பான்மை கொள்ளாதீர்கள், பணமே பெருசு என்று நினைக்காதீர்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வீடும் வாசலும் மனையும் சொத்தும் மாளிகையும் மனைவியும் பிள்ளைகளும் சதம் என்று நினைக்காதீர்களப்பா அப்படிங்கிற செய்திய நமக்கு பல பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே வருகின்றார். முருகப்பெருமானுடைய திருவருள் தான் முன்னிற்கக்கூடிய உபாயம். உன்னை கடை தேற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பூமி இவ்வளவு இருக்குது, எனக்கு வீடு இவ்வளவு இருக்குது, பங்களா இருக்குது, அதெல்லாம் உன்னை கடை தேற்ற வரக்கூடிய கருவிகளாக இருக்க போவதில்லை. எனக்கு சுற்றம் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறாள், மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த பக்கபலத்தை எல்லாம் நீ நம்பி இருக்காதீப்பா. அதெல்லாம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. எது நிலைத்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருக்கருணை ஒன்றுதான் நிலைத்திருக்கும் என்கின்ற அந்த செய்தியை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் மிகவும் அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் அப்படின்னு ரொம்ப வலுவாக ஆணித்தரமாக மண்டையில் அடிக்கிற மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார். ஏண்டா கபோதியாக விளங்குகின்றாயே, முருகப்பெருமான நீ வணங்காமலேயே இருக்கிறாயே. கூர்கொண்ட வேலன், எப்படிப்பட்ட வேலன்? கூர்மையான வேலை தாங்கி அவர் வினைகளை போக்கி தீவினைகளை அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பரமபிதாவை, அவர் பாவிகளுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கின்ற பரமபிதாவாக வல்லவா காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நீ போற்றாம ஏற்றம் கொண்டாடிட்டு இருக்கிறியாடா. என்ன ஏற்றம் கொண்டாடிட்டு இருக்கிற? எனக்கு என்ன குறைச்சல்? 7 ஏக்கர் நிலம் வெயில் இருக்குது, 8 ஏக்கர் புஞ்சை இருக்குது, 3 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது. இப்படி ஏற்றம் நீ கொண்டாடிட்டு இருக்கிறையே, உன்னுடைய அறிவின்மையை நான் சாடுகின்றேன் என்று அருணகிரிநாதர் சொல்றார். நல்ல மனம் இருக்கின்ற பொழுது நார மனத்தை தேடி கொண்டு ஓடுகிறாயே, உன்னுடைய அறிவின்மையை பார்த்து நான் அஞ்சுகின்றேன் என்று இந்த ஒரு வரியிலே அருணகிரிநாதர் 1000 செய்தியை அடக்கி காட்டியிருக்கின்றார். கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்களே, என்ன அறிவிலித்தன்மை, அறிவின்மை, மூடத்தனம் இருக்கின்றது உங்களிடத்திலே என்று நம்ம சகலர்களை பார்த்து அவர் கேட்கின்றார். கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள். இன்றைக்கு வேணா எனக்கு 7 ஏக்கர் நிலம் நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நீ வரிசைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏற்றங்கள், அந்த செல்வங்கள், அதெல்லாம் உனக்கு எது வரைக்குண்டா வரும் அப்படின்னு கேட்கிறார். போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று. இதெல்லாம் நீயே இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலக வாழ்க்கையிலே நீ இருக்கின்ற பொழுதுதான் உனக்கு சொந்தம். ஆனா என்றைக்கும் இது சொந்தமா இருக்கமா? காலன் போர் கொண்ட காலனாக வருவான். யமதர்மராஜன் உனக்கு கணக்கு தீர்ந்துடா, எந்திரிடா, உன்னை கூட்டிட்டு போறன்னு வர்றான். போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று. அன்றைக்கு எல்லாமே போயிருந்தா. என்னென்ன போயிடும் அப்படின்னு வரிசைப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். பூண்பனவும். என்ன பூண்பனவும்? நகை நட்டு, மாலை, உன்னுடைய
வகையறாக்கள், அணிகலன்கள், உன்னை நீ அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே, பூண்டு கொண்டிருக்கின்றாயே, அதுதான் பூண்பன. கையில் மோதிரம், ரிஸ்ட் வாட்சு, கழுத்தில் அணிகலன்கள், காதில் தோடு, எத்தனை அணிகலன்கள் இருக்கின்றன. பூண்பனவும் தார் கொண்ட மாதரும், மங்கள வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய மனைவியும், தார் கொண்ட மங்களமோடு பூமாலையோடு பூவை அணிந்து மங்களகரமாக விளங்குகின்ற அந்த மனைவியும், உன்னுடைய மாளிகையும், உன்னுடைய பண சாளுகையும், என்ன அற்புதம். அந்த பேங்க்கில் டெபாசிட்டு, இந்த பேங்க்கில் டெபாசிட்டு, வீட்டில் பீரோவில் பணம், இத்தனையும் என்னத்துக்குப்பா ஆக போகுது. ஆர்கொண்டு போவார், அதெல்லாம் உங்களோட வரப்போகுதாப்பா. ஆர்கொண்டு போவார் ஐயோ என்று புலம்புகின்றார் அருணகிரிநாதர். இது தெரியாம அறிவிலியாக இருக்கின்றாயே, இத்துணையும் சதம் என்று ஏற்றம் கொண்டாடுகின்றாயே, யாரை நீ ஏற்றம் கொண்டாட வேண்டும்? கூர்கொண்ட வேலனை அல்லவா ஏற்றம் கொண்டாட வேண்டும். உன்னுடைய அறிவின்மையை நான் சாடுகின்றேன், ஒறுக்கின்றேன், மறுக்கின்றேன் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லுகின்றார். உன்னுடைய கொள்கையும் உன்னுடைய கோட்பாடும் தவறு. உன்னுடைய கொள்கையை இன்றிலிருந்து நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ சதம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அணிகலன்களும், அந்த உன்னுடைய மனைவி மக்களும், உன்னுடைய மாளிகையும், நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும், அது உன்னோட வராதப்பா. அது உன்னை வழியிலேயே போயிடும். ஆர்கொண்டு போவார், அது மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து விடும், உனக்கு வராது. ஐயோ கெடுவீர். இந்த கொள்கையோட நீ இருந்த அப்படின்னு சொன்னா விமோச்சனம் கிடையாதுப்பா உனக்கு. கெடுவீர், உன் அறிவின்மையால் அழிந்து போவீர். அந்த அறிவின்மை நீக்கி அந்த ஒளி பிரகாசத்தை உன்னிடத்திலே ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு நீ இந்த மலங்களுக்கெல்லாம் அடிமையாகாமல், இதெல்லாமே ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற இந்த வலைகளுக்குள்ளே சிக்காமல், இந்த சிற்றின்பங்களுக்கெல்லாம் உட்படாமல், இதெல்லாமே சிற்றின்பங்கள் தான். எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட பதவி இருக்குது, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு இருக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு மயக்கம்தான். இந்த மயக்கத்திலிருந்து தெளிவு நிலை அடைவாயாக. உன்னை என்றும் காப்பாற்றுவதற்காக, உன்னை கடை தேற்றுவதற்காக கூர்கொண்ட வேலோடு வேலன் காட்சியளிக்கின்றான். அவனை நீ வணங்கு, கூர்கொண்ட வேலனை போற்று. ஆனா நீ இன்றைய நிலை எப்படி இருக்குது? கூர்கொண்ட வேலனை போற்றாமல் இருக்கின்றாய். எதிலே நீ ஏற்றம் கண்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை அருணகிரிநாதர் வரிசையாக பட்டியலிட்டு காட்டுகின்றார். இதுதானே சுகபோகங்களுக்கு உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய கருவிகளாக விளங்குகின்றன. இது சொத்து, சொகம், நிலம், புலம், பங்களா, மனைவி, மக்கள், இதெல்லாம் சதம் இல்லைப்பா. ஏற்கனவே இந்த கருத்தை அருணகிரிநாதர் புலப்படுத்தி இருக்கின்றார். மீண்டும் மீண்டும் அருணகிரிநாதர் சொல்லுவதனுடைய நோக்கம், சொன்ன கருத்தையே வரிகள் வேறாகவும் வார்த்தைகள் வேறாகவும் இருந்தாலும் கருத்து ஒன்றாக இருப்பதனுடைய காரணம் என்னன்னா, நமக்கு நல்லா இந்த கருத்து படிமானம் ஆகணும், இந்த இது செரிமானம் ஆக வேண்டும். முருகன் ஒருவனே கதி, முருகனுடைய பிரமாணமே நிலைத்தது, நித்தியமானது, நிலை பெற்றது என்ற எண்ணம் நமக்கு 100 விழுக்காடு நம்முடைய மனசுல வர வேண்டும் என்கின்ற பேராவல் கொண்டுதான் அருணகிரிநாத பெருமானுக்கு
முருகப்பெருமான் அருளை வழங்கி அவருக்கு இந்த மாதிரியான ஒரு தெய்வீக நிலையை தந்து, அருணகிரி என் புகழை நீ பாடு என்று அவர் ஏவி அவரை இந்த பரலோகத்துக்கு அனுப்பி அவர் தூதுவனாக விளங்குகின்றார். அருணகிரிநாதர் இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கு உபதேசித்து ஆலயங்கள் தோறும் அவர் சென்றார். அவர் இந்த மாதிரியான வழிபாட்டு பாடல்களை எல்லாம் பாடினார். அவர் பக்தர்களை அவர் நல்வழிப்படுத்தினார். அவர் கூறுகின்ற அறிவுரையை நாம் ஏற்போம். ஆகவே நம்முடைய கடமை என்னவென்றால், கூர்கொண்ட வேலனை போற்றுவதே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். நாம் இதுகாரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாம் அது சீரழிந்து போகக்கூடிய செல்வங்கள், நம்மோடு உடன்வாராத செல்வங்கள். நம்மளை இறந்து நம்ம சவக்குழிக்குள்ளே தள்ளுகின்ற பொழுது நம்முடைய உறவினர்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்கின்றார்கள். கையில் ஏதாச்சும் இருக்குதா, கழுத்தில் ஏதாச்சும் இருக்குதா, அது காதில் ஏதாச்சும் நகைகள் ஏதாச்சும் இருக்குதான்னு எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கழட்டிட்டு கடைசியில் அந்த அருணா கைத்தை கூட அத்துட்டு தானே அவர்கள் சவக்குழிக்குள்ளே நம்ம போகின்ற அந்த நிலை ஏற்படுகின்றது. இதையெல்லாம் நம்ம ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பணம் தேடுறதும் சொத்து சம்பாதிக்கிறதும் புழப்புத்தனம் நடத்துறதே நம்மளுடைய வாழ்க்கையாக இல்லாம இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நம்மளுக்குள்ளே நம்ம தேக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த பக்குவ நிலையை நம்ம அடைய வேண்டும். நம்முடைய நாளொன்று போனால் வயதொன்று போகும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய அழகும் இளமையும் அது திரும்பி வராது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய அழகும் இளமையும் போக போக, நாளொன்று போக, நம்முடைய அனுபவமும் வளர வேண்டும். நாளோடு நம்முடைய அனுபவமும் வளர்ந்து நம்முடைய ஆன்மீக நிலையில் பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்பதற்கெல்லாம் இது ஒரு பயிற்சி பட்டறையாக இது விளங்குகின்றது என்பதை இன்றைய 4 பாடல்கள் வழியாக சிந்திப்பதற்கு பெருமானுடைய கருணை முன்னின்று காரணத்தினாலே இந்த 4 பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்று மீண்டும் நான் அடிக்கோடிட்டு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆன்மா அந்த ஆணவத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிற நிலைய இந்த அருணகிரிநாதர் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். இந்த 4 பாடல்கள்லையுமே காட்டியிருக்கிறார். ஆன்மா வேதனைப்படுது. ஐயோ, இப்படி நான் தவறு செஞ்சிட்டனே, நான் இந்த மாதிரி எல்லாம் இந்த நல்ல வழி எல்லாம் விட்டுட்டு என்னுடைய தவறான பாதையில போயிட்டனே அப்படின்னு சிந்திக்கிறாரு. இறைவனை அடைவதற்கு நீ உன்னுடைய தவற உணர்ந்தாலே போதும். இப்ப நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு நம்ம மேலதிகாரிகிட்ட நம்ம போய் ஆமுங்க தெரியாம செஞ்சிட்டனுங்க, தவறு தானுங்கன்னு சொல்லிட்டோம்னாலே போதும். உடனே நம்மளுக்கு சஸ்பென்ஷன்ல இருந்து அந்த மேலதிகாரி நமக்கு மாற்று உத்தரவு கொடுத்துருவாரு. நீ பொழைச்சிப்போ, இனிமேல் இந்த தவறெல்லாம் செய்யாத, நீ நல்லவனா இரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படித்தான் இந்த பாடல்கள் வழியாக நம்ம குற்றங்களை நம்ம உணர்கின்றோம். படிக்கின்றதை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றதை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றதை என்றெல்லாம் உணர்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்லி நாம் பக்குவப்படுவதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது நிர்தாட்சணியமான உண்மை. அந்த நாம் பக்குவம் பெறுவதற்கு அருணகிரிநாதர் ஒரு வழித்துணையாக இருக்கின்றார், ஒரு படிக்கல்லாக இருக்கின்றார். நம்மை ஏற்றுவதற்கு அவர் உறுதுணையாக விளங்குகின்றார் என்பதை எல்லாம் சொல்லி அருணகிரிநாத பெருமானை வணங்கி அவருக்கு நன்றி பாராட்டி ஆலயங்கள் தோறும் அவர் வீட்டிலிருந்து முருகப்பெருமானுடைய கருணையை எடுத்து சொல்லி நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை எல்லாம் இன்றைக்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்தே விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக அருமையான கருத்துங்க. நல்லா இருக்குது. எனக்கு பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கேட்டேன். அவ்வளவு அருமையான ஒரு விளக்கம். மிக பொறுமைங்கய்யா. எப்படிதான் இந்த பொறுமையில உதவிக்கணும் இதை கத்துக்கிட்டேன். சிறப்பு சிறப்பு. விமலா தேவி அம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. விமலா தேவி அம்மா, விமலா தேவி அம்மா, பொன்முடி அம்மா பேசுங்க. பொன்முடி அம்மா பேசுங்க. வேற அடியார் யாரா பேசுங்கம்மா. சிவாய நம்ம திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா விளக்கம். அதாவது இந்த ஆன்மா வந்து எப்படி பெருமாங்கிட்ட விண்ணப்பம் வைக்கணுன்றத ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. அதாவது முதல் பாடல்ல வந்து நான் வந்து உன்னுடைய பதில பாடலாம் படிக்கல, உன்னை பாடல் படிக்கிறவங்களையும் நான் அடியார்களையும் வணங்கல, நான் வந்து திருவடி திருச்சி பெறத்துக்கூடிய வழியெல்லாம் பின்பற்றல, அதனால பெருமானுக்கு அணுக்கமா இருக்க பாய்க்கத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உருகுறாரு அருணகிரிநாதர். நாமளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் வேற அடியார் பேசு. கிரிஜா அம்மா பேசுங்க. கிரிஜா அம்மா பேசுங்க. நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? விழுதுங்கம்மா. பேசுங்க. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசலாம் இல்ல. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. எல்லா பாட்டோடைய விளக்கமும் பொருளும் புரிஞ்சுதுங்கய்யா. ஃபர்ஸ்ட் பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. படிக்கின்றலே பழனி திருநாமம் படிப்பவர் தாமது. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அது ரொம்ப மனசுக்கு இதுவா இருந்தது கேட்கறதுக்கு. நம்ம இவ்வளவு நாளா பண்ண தப்பெல்லாம் நம்ம வந்து சரியா இது படிச்சு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. மதப்பாட்டுல வந்து கண் கொண்டு பார்க்கவும் இல்லை, காலில் நடந்து உன் ஆலயத்துக்கு வந்து தொலைவும் இல்லை, தலையும் முன் சென்னி மேல தலை வச்சு வணங்கவும் இல்லை. இந்த மாதிரிலாம் நான் பார்க்காத இருந்தோம். நான் ஏதாவது தவறு செய்தாலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம்லாம் உங்களுக்கு தான் இருக்குதுங்க இறைவா. நாங்க இது மாதிரி எல்லாம் செய்யல. உருவமாவும் அருவுருவமாவும் இருந்து ஒவ்வொரு படிநிலையிலையா எங்களுக்கு பக்குவம் அடைஞ்சதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு காட்சி கொடுக்குறீங்க இறைவா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் மீன் போன்ற கண்களை உடைய வண்ண வண்ண ஆடைகள்லாம் அணிஞ்சு இருக்கிற இளம் பெண்களை வந்து அந்த இளம் வயதுல வந்து போயிட்டு நாங்கெல்லாம் கீழ்நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு எங்களை வழி நடத்தி நீங்க எடுத்துட்டு போனோம், உங்களை வணங்காத விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருந்தீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. உங்க பூங்கடல்கள்லாம் நாங்க தொழாம கீழ்நிலைக்கு போகாத எங்களை காப்பாத்தி மேல்நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு சொல்லியிருந்தீங்க. அடுத்தது வந்துங்க ஐயா, மேருமலையிலே இது கூர்வேலால் பிளந்த முருகனை வந்து நம்ம தொழாத இருக்கிறதுனால மாடு மனை எல்லாம் இருக்குது, உன்னை வணங்கணுன்ற இது இல்லைன்ட்டு ஒரு கர்வம் ஆணவத்துல இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு நிலை இல்லாம போயிடும். அதனால எப்பவும் முருகன் பெருமானை வந்து வணங்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து வீடு பேருக்கு நிலையானது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு அவ்வளவா பேச தெரியலைங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. திருவடி வணக்கம்மா. நெட்டு கட்டா பேசல நெட்டு கட் ஆயிடுச்சு பேசணுக்கும் போதே. அதுதான் சரி வெளியே தான் உக்காந்துக்கிறேன், அதே மாதிரி கட்டாயி வருது.
சிவாய நம்ம நன்றி. திருவடி வணக்கம் ஐயா. அடுத்து 2வது பாடல சொன்னீங்க ஐயா. அதாவது பிரம்மன் கிட்ட வந்து நான் வந்து எல்லாம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாரு. அதாவது நான் வந்து உன்னை பாடவும் இல்லை, உன்னை தொழவும் என் கைகள் ஒன்றும் தொழவும் இல்லை, என்னுடைய வாய் வந்து உன்னுடைய பாடவும் இல்லை, வந்து உன்னை தலையை உன்னை வணங்கவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிறப்பை எனக்கு கொடுக்காத, நல்ல பிறப்பா முருகனை மனதில் நினைச்சு முருக அடியார்களை வணங்குற பிறப்பா எனக்கு கூட பிரம்ம தேவா அப்படின்னு பெருமன் கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிற மாதிரி சொன்னீங்க. 3வது பாடல வந்து முருகப்பெருமன் வந்து அசுரர்கள்லாம் அழிச்சு வானுலக தேவர்களையும் பூவுலக மனிதர்களும் போற்றி காக்கும் புனித பணி செய்யறார். அந்த முருகப்பெருமன் நினைச்சு அவருடைய பாதங்களை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதாவது இந்த மாயக்கண்ணிகள் ஆடவர்கள் மயக்கி வலையில சிக்க வைப்பாங்க. அவருக்கு வலையெல்லாம் சிக்காம அந்த பெண்களிடம் இருந்து என்னை காப்பாற்று, அந்த வந்து அந்த காமத்தின் அடிபட்டு அவங்க பக்கம் சாராம முருகப்பெருமானை வணங்குறதுக்கு அருள் புரிய வேண்டும். அதாவது 2 இது வைக்கிறாருங்க ஐயா. அதுல ஒண்ணு வந்து காமக்கண்ணீர் வலையில விழாது இருக்கணும், 2வது வந்து இந்திரன் மனைவி இந்திராணி கழுத்துல தாலி அறுபடாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று 2 விண்ணப்பத்தையும் பெருமான் திருவடியில அருணகிரிநாதர் வைக்கிறாருன்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. 3வது பாடல் வந்து நம்ம வந்து நான் வந்து இருக்கும்போதும் முருகான்னு சொல்லு, இறக்கும் போதும் முருகான்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம இருக்கும்போது முருகனை பெருமானை வணங்காத விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்து வச்ச காரு பணம் பங்களம் சொத்து சோகம் மனைவி கணவன் பிள்ளைகள் யாரும் நமக்கு கூட வரமாட்டாங்க. எதையும் நம்ம எடுத்துனும் போக முடியாது. இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல அனுபவிக்கலாமே தவிர போகும்போது எடுத்துனும் போக முடியாது, நம்ம கூடவும் வராது. நம்மளுக்கு கூட வர்றதெல்லாம் அந்த முருகப்பெருமான் திருவடி தான். அதை நினைச்சு போற்றணும். யமதர்மம் வந்து கூப்பிடும்போது இதெல்லாம் நான் கூட்டின்னு எடுத்துன்னு வரேன் இருன்னு சொன்னா கூட வரேன், நம்மள விட மாட்டாரு. இல்ல நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நம்மளுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு கிளம்புடா அப்படின்னு சொன்னா நம்ம கிளம்பி அப்படியே தட்டி சுட்டதடா கை விட்டதடா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான் அவன் பின்னால. அந்த மாதிரி போறதுக்கு இருக்கிறது இந்த இதெல்லாம் ஆசையெல்லாம் அறுத்துட்டு உலக பந்தத்துல விடுபட்டு பெருமான் திருவடியில பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து எல்லாருக்கும் வரணும்னு சொல்லிட்டு பெருமாங்கிட்ட நாமளும் தான் விண்ணப்பம் வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா தான் இது வந்து அதாவது சகல வர்க்க ஆன்மா தானே, கொஞ்சம் கொஞ்சம் தானே வரணும், ஒரேடியா வராதில்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் பயிற்சி எடுத்துன்னு வரோம். பெருமான் திருவருளால நல்லபடியா அந்த நிலை எங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருக்கிறேங்க ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா நல்ல விளக்கமா சொன்னீங்க. நீங்க சொல்றது ரொம்ப பொறுமையா அந்த இது சொல்லும் போது அதே இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல ஒரு ஆசையா இருக்குது. உங்க முகத்தை தான் பார்த்துன்னு இருக்கிறேன் நான், எப்படி சொல்றீங்க என்னன்றத. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதெல்லாம் உங்க வாயால நாங்கெல்லாம் கேட்டு எங்களுக்கு இந்த பக்குவத்தை கொண்டு வரதுக்கு பெருமான் திருவருள் புரிஞ்சிருக்கிறாரு. அதுதான் நாங்க முன் பிறையில ஏதோ செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். அம்மா அதுக்கு ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்றேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த வயசுல எங்காவது நான் மட்டும் சாட்டமா படுத்துன்னு தூங்கணுமா ரெஸ்ட் எடுத்துமான்னு இல்லாத இந்த 2 மணி நேரம் உட்காந்து இடுப்பு வலிக்க இந்த கருத்தை எடுத்து சொல்றீங்களே எங்களுக்காக. இந்த ஆன்மாலாம் பக்குவம் பெறணும்ன்ற நல்ல எண்ணத்துல நீங்க செய்யறீங்க. நாங்க அதை வந்து உணர்ந்து நாங்க அந்த வழி நடக்கிறோங்க ஐயா, நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நடக்கிறோங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியா திருவடி பண்ணிக்கிறேன். சிவாய நம்ம. வணக்கம். புவனேஸ்வரி அம்மா ரொம்ப நல்லா பேசுறாங்க ஐயா. எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு வராது. அருமையா